ஸோ இதெல்லாம் தாண்டி ரொம்ப பச்சையா சொல்லணும்னா, நீ இந்த வயசுல எதை காதல் நினைச்சிட்டு இருக்கியோ முதல்ல அது காதலே இல்லை. அதான் பாயிண்ட். இது வந்து முழுக்க முழுக்க இன்ஃபாச்சுவேஷன். முழுக்க முழுக்க தோற்றம் சார்ந்தது. அதான் உண்மை. காரணம், நீங்க +2 படிச்சிட்டு இருக்க வரைக்கும் உங்க ஸ்கூல்ல இருக்கிற பொண்ணு தான் உலக அழகி. இன்னைக்கு வந்து என்ஜினியரிங் வந்தாச்சு, இங்க 100 ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க, இப்ப வேற உலக அழகி. நாளைக்கு என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனிக்கு போவோம், 100 என்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க, வேற உலக அழகி. அப்ப இது நிலையாமை. என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பக்குவம் இல்லாத பருவம் இது. இன்னும் அதுக்கு நிறைய வருஷம் இருக்கு. யாரும் எங்கேயும் ஓடி போறதில்ல, ஓடி போனா விட்டுறலாம். அந்த அந்த கிளாரிட்டி கொஞ்சம் இருந்ததுன்னா திசை மாற மாட்டோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து நான் சொன்ன வெவ்வேறு எஃபெக்ட்ஸ், ஃபைனலாக இன்னொரு எஃபெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் எப்படி ஒரு துணையை தேர்ந்தெடுக்க பக்குவம் இல்லாத வயசுன்னு சொன்னோம், அதே மாதிரி ஒரு சிக்கல்னா அதுல இருந்து வெளியில வர பக்குவமும் உங்களுக்கு கிடையாது. ஏதோ நினைச்சு காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க, இப்போ அதுல இருந்து வெளியில வரதுக்கான பக்குவமும் கிடையாது, வழிகாட்டலும் நமக்கு யாரும் கிடையாது. யார்ட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. லேட்டா ரியலைஸ் பண்றதுங்கிறது வேண்டாம். அதுக்காக ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சாமியாரான இருக்க சொல்ல, அது சொன்னாலும் தப்பா போயிடும், சாமியாரா இருக்க சொல்ல சொன்னாலும் தப்பா போயிடும். நான் என்ன என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ஹெல்த்தியான ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் வேணும், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. நல்ல நட்பு, அழகா நம்ம தோழிகளோட இணைந்து படிக்கிறது, இணைந்து பழகிறது, அதெல்லாம் எந்த தடையும் இல்லை, அது வேணும், அதுதான் ஹெல்த்தியான. ஏன்னா நிறைய இடத்துல அந்த சிக்கல் இருக்கு. நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே தான் படிக்க வச்சேன், கேர்ள்ஸ் காலேஜ்லேயே தான் படிக்க வச்சேன் அப்படிலாம் சில அப்பாக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் அப்புறமா கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் தனியாக எங்கேயுமே கிடையாது. அங்கே போய் மேனேஜர் எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்ல முடியாது வந்து. அப்போ அந்த அந்த ஒரு 2 ஜெண்டரும் மிக்ஸ் ஆகி வளர்றது, பழகிறது, அது அத்தியாவசியம். பட் கிளாரிட்டி, எங்கே கிளாரிட்டி வேணுங்கிறத கோடு போட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளாரிட்டி என்னன்னா, போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு பார்க்குற கிளாரிட்டி, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கேர்ள்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, ரொம்ப கிளாரிட்டியோட சரியாக இருக்காங்க. அந்த அந்த கிளாரிட்டியை வந்து பாய்ஸும் கொண்டு வந்துட்டாங்கன்னா சரியா போயிடும். அது வேணும். ஓகே, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லலாம்ல? நீங்க தான் சொன்னீங்க, இந்த வயசுல உனக்கு உடம்புல ரசாயன மாற்றம் இருக்கும், உன்னை சும்மா இருக்க விடாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சும்மா இருன்னு சொல்றீங்க. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு நல்ல மருந்து வச்சிருக்கேன். நான் மருந்துன்னு மீன் பண்றது மெடிசன். ஓகேயா? இந்த எனக்கு வந்து என் லைஃப்ல இதை நான் பயன்படுத்தினேன், நல்லா வேலை செய்து, எட்டனா செலவு கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன், எடுத்துங்க, கேரண்டியா வேலை செய்யும். என்ன அப்படின்னா, இங்கு வந்திருக்கிற நம்மில் பெரும் பகுதியினர் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள்ல, நம்மை சுற்றிலும் குடும்பத்தில் ஆயிரம் கனவுகள். இதை முடிச்சுட்டு நீ ஏதோ தலைகீழா குடும்பத்தை புரட்டி போட போறேன்னு அப்பா கனவு கண்டுட்டு இருக்காரு. முடிச்சுட்டு என்னென்னமோ பண்ண போறேன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி ஒவ்வொருத்தரும் ஒன்னை சுற்றி எக்கச்சக்க கனவுகள். இன்னும் 4 வருஷத்துல இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, நம்ம வீட்டில் இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுது. ஒவ்வொருத்தரும் கலர் கலரா உங்களை பேக்டிராப்ல வச்சு கனவுகள் கண்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா பெரும்பகுதியினருடைய பொருளாதார சூழலும் சரி கிடையாது. கல்வி கடன் வாங்கி எஜுகேஷன் லோன் போட்டு படிக்கிறோம். உங்களுடைய பள்ளி பருவத்தில் கூட ஒரு 100 ரூபாய் நோட்ஸ் வாங்கணும்னு அம்மாட்ட கேட்கும்போது, குடும்ப செலவுக்காக வெறும் 100 ரூபாய் வச்சிருந்த அம்மா 1000 ரூபாய் வைத்திருப்பதாக பொய் சொல்லி ஒரே 100 ரூபாயை கொடுத்து நோட்ஸ் வாங்கணும். ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ தனக்கு நல்ல ஆடைகள் வாங்கி கொள்ளாமல் அதை ஃபீஸ் கட்டி படித்தோம். அப்ப
இந்த சூழல்ல நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். 4 வருடம் இந்த இன்ஜினியரிங்கை சிறப்பாக படிச்சுட்டு முடிந்தால் இதற்கு பிறகு ஒரு பட்ட மேற்படிப்பு, அதற்கு பிறகு ஒரு நல்ல வேலை, அந்த நல்ல வேலையினுடைய முதல் சம்பளத்தின் முதல் செலவு எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கிறது, எங்க ஐயாவுக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுக்கிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரே லட்சியம். இதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன்னா திசை மாறவே மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். எப்பெல்லாம் எனக்கு தவறான சிந்தனைகள் வருதோ, டிஸ்ட்ராக்ஷன் வருதோ, அப்பெல்லாம் ஒரு டோஸ் என் குடும்பங்கிற மருந்தை எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க. தப்பி தவறி கூட திசை மாற மாட்டீங்க. இந்த வயசுல உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்றேன். இந்த வயசுல தனியா இருக்கும்போது தவறான சிந்தனைகள் அதிகமாக வரும். முடிஞ்சவரை தனியா இருக்கிறத தவிர்த்துட்டு நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க. அதை விட முக்கியம், நல்ல நண்பர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். அதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற 8 பேர் சர்க்கிள்ல ஒரே ஒரு போக்கிரி இருந்து 7 பேரை காலி பண்ணிட முடியும். முடிந்தால் திருத்த முயற்சி பண்ணுவோம், இல்ல விலகிக்குவோம். எனவே ஒரு பகுதி நேரத்தை நல்ல நண்பர்களோடும் மறுபகுதி நேரத்தை குடும்பத்தோடும் செலவிடும் போது நம்ம திசை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல தரமான கல்லூரியில இத்தனை 100 பேர் வந்து சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுவரை சரியாக இருந்ததால் மட்டுமே வந்திருக்க முடிஞ்சது. இதுவரை படிப்பை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணதால மட்டும்தான் உங்களால் இங்க வர முடிஞ்சது. எனவே இங்க வந்திருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் யாருமே திசை மாற போகிறவர்கள் கிடையாது, ஜெயிக்க மட்டுமே பிறந்தவர்கள். கண்டிப்பாக ஜெயித்தே தீர்வீர்கள் என்கிற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்ச நேரம் ஏதாவது இன்டராக்ஷன், எதை பற்றி வேணாலும். நான் இது வரைக்கும் பேசின விஷயத்தை, பேச மறந்த விஷயத்தை, பேசின விஷயத்தை எதிர்த்து எதை பற்றி வேண்டாமாலும் உங்களுக்கு தோன்ற விஷயத்தை, உங்கள் கெரியர் பற்றி எதை பற்றி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஐ எம் ரெடி டு இன்டராக்ட். மைக் கொடுங்க, யாராவது ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த இருக்கிறதுலேயே கஷ்டமான விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் ஆள் எழுப்பி விடுறது தான். அதுக்கு பிறகு உட்கார வைக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆள் ஏன் யாரும், இவ்வளோ பெரிய சபை இருக்குல்ல, ஏன் யாரும் எந்திரிக்கிறதுல சொல்லுங்க? புரியல. ஃபியர். என்ன ஃபியர்? எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன ஃபியர்? ஓகே, அதை வந்து ஃபியர்னு சொல்றதை விட ஐ வில் மாடிஃபை இட். ஹெசிடேஷன். ஃபியர் கிடையாது, ஹெசிடேஷன், தயக்கம். என்ன தயக்கம்? நம்ம யாராவது இந்த சபையில் எந்திரிச்சு ஏதாவது கேட்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் என்னடா இவ்வளோ அல்பமாக கேட்டாலேன்னு சிரிச்சிடுவாங்களோ. கரெக்டா இல்லையா? உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒன்று தானே. அதை அப்படியே பெரட்டி போடுங்க. அந்த சிரிச்ச 10 பேருக்கும் இவ்வளோ அல்பமாக கூட எதுவும் தோணலைங்கிறதான பாயிண்ட். அதானே இருக்கிற பாயிண்ட், பேசிக் பாயிண்ட் அதானே. அதனால அதுக்காக ஃபர்ஸ்ட் கேட்கறது அல்பம்னு கிடையாது. யாராவது வந்துருச்சு தைரியமாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அப்புறம் கிடுக்கிட்டுன்னு ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தா ஃபைனலாக செவர் தான் இருக்கு. ஓகே, ஃபைன், குட். யூ கேன் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், நேம், எந்த பிரான்ச் எல்லாம் சொல்லிட்டு எதனால மைக் சொல்லு. சரத் ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங். ஓகே, அதுக்காக ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா எதுவுமே இல்லை. நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் லவ் வந்துச்சு, உண்மையாக லவ் பண்ணீங்க? ஓகே, ஃபைன். அதாவது இதே மாதிரி தான் நான் இந்த வழக்கமாக இந்த தினமலர் ஜெயித்து காட்டுவோம்காக இன்ட்ரோடக்ஷனில் சொன்னாங்க ஆல் 32 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி 1000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படி பேசும்போது ஒரு +2 பையன் எந்திரிச்சு கேட்டான். அவன் எங்கேயோ புக்கில் படிச்சிருக்கான். எல்லாம் ரைட்டு தான், இவ்வளோ எகென்ஸ்டாக காதலை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் ஒரு புக்கில் படித்தா உங்கள் மேரேஜே லவ் மேரேஜ்னு படித்தனே அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக கேட்டான். ஒரே ஒரு கிளாரிட்டி தான், நான் வந்து காதலுக்கு எதிரானவன் கிடையாது.
உங்களுடைய ஆமா இதுக்கு உடனே கை தட்டிருங்க வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன கிளாரிட்டி வேணும்னா, லைஃப்ல உங்களுக்கான பொறுப்புகள், உங்க குடும்பம் சார்ந்த உங்களுக்கான பொறுப்புகள்னு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டா தான் ப்ரையாரிட்டி. அதை முடிச்ச பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிக்க பாருங்க. அந்த ஸ்டேஜ் தான் லவ்க்கான ஸ்டேஜ். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நிறைய தலை நிறைக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இருந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அஃப்கோர்ஸ் அது முழுக்க முழுக்க பையன்கள் படிக்கிற காலேஜ். அடுத்து பிடெக் என்ஜினியரிங் எம்ஐடி. பட் இன்னைக்கு இருக்கிற எம்ஐடி அன்னைக்கு இல்லை. மொத்த கேம்பஸில் ஒரு அப்போ வந்து போஸ்ட் பிஎஸ்சி கோர்ஸ் ஆக்சுவலாக 3+3 இயர்ஸ். நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு தான் அங்கே எலிஜிபிலிட்டியே. அப்போ மொத்த கேம்பஸில் எண்ணி 5 பொண்ணுங்க தான். ஸோ அப்பவும் நல்ல பிள்ளையா இருந்தாக வேண்டிய காலகட்டாயம். சரியா? அதுக்கு பிறகு ஐஏஎம் போகும்போது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கேட்டிங்க பாருங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே அதிகம். ரீசன் என்னென்னா, எங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ரூம்ஸ். ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக பாய்ஸ், அடுத்த ஃப்ளோர் கேர்ள்ஸ், அதுக்கு அடுத்த ஃப்ளோர் பாய்ஸ், அதுக்கு அடுத்த ஃப்ளோர் கேர்ள்ஸ். ஸோ இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு நல்ல பிள்ளையா இருந்து வெளியே வந்தேன். அதான் அங்கே இருக்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா அது சாத்தியமே இல்லை. பிகாஸ் என்னோட ரூம்ல யார் இருக்கான்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, அவங்களோட ரூம்ல யார் இருக்கான்னு கேட்கறது கிடையாது. பிகாஸ் அகாடமிக்கும் இதுவும் டோட்டலி டிட்டாச்ட். அந்த சூழல்ல 2 வருஷம் இல்லை, நம்ம வந்த நோக்கம் வேற, நம்ம வந்த பர்பஸ் வேற, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு, இந்த டிஸ்ட்ராக்ஷன் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சிரமப்பட்டு அதை முடிச்சுட்டு வெளியில வந்தேன். வந்து ஜாப்ல சேர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு செகண்ட் இயர் எண்ட், தேர்ட் இயர்ல தான் இந்த வேலை ஆரம்பிச்சுது. அப்புறம் அது முடியறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. பட் பரவாயில்ல, என்னப்பா பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. வயசு 30 ஆளாம். ஏன்னு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்லவா உங்களுக்கு, துடுக்கா பேசுகிறேன், பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று சொல்லவா. இன்னைக்கு வந்து கல்யாணத்தை தள்ளி போடுற ப்ரொபோர்ஷன் கேர்ள்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கு. இன்னைக்கு ஏர்லியஸ்ட் உனக்கு கிடைக்கணும்னா 28 வயசு குறைஞ்சி பொண்ணு கிடையாது. இந்த இதே ஓஎம்ஆரில் ஐடி கிரௌடில் போய் பானீங்கன்னாக்க தே டிலே த மேரேஜ். இன்னைக்கு 28 வயசுலையும் 29 வயசுலையும் பண்ணிக்கிற பொண்ணுக்கு 32 வயசு பையன் தான் தேவை. அதனால அது ஒன்றும் பெரிய, யூ டோன்ட் லூஸ் எனிதிங். 30 வயசுக்குள்ள அச்சீவ் தான் பண்ணணும். 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஆக்சுவலாக வந்து அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அதனால அந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப தெளிவான ஒரு கிளாரிட்டியோட இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு வந்து அனுபவபூர்வமாக அதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியுதே தவிர, வரும் அது வேணான்றதை தள்ளி போடுறதுக்கான கிளாரிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். பிகாஸ் அது எப்படி வேணாலும் முடியலாம். ரீசன் பீயிங் கல்ச்சரல் பேக்ரவுண்ட், சோஷியல். சரி, இப்போ நான் வந்து ஒரு அங்கே டெல்லி பொண்ணு ஒன்று படிக்குது, அழகாக இருக்குது, வசதியான பொண்ணு, எல்லாம் ஓகே ஃபைன். பட் நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம். இது முதல்ல நமக்கு செட் ஆகுமா? முதல்ல வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு சரியாக இருக்குமா? நம்மளை டாமினேட் பண்ணி டெல்லிக்கு கடத்திட்டு போயிடுவாங்களா? இது மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஃபைனலாக நம்மளோட வேர் என்ன பண்ணினாலும் கடைசியாக நம்மளோட அந்த வேர்ல இருந்து டீவியேட் பண்ணாமல் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் அந்த கிளாரிட்டி வேணும். அது கஷ்டம், அந்த வயசில் கஷ்டம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக அது வெளியில் வந்ததால தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும். சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. I am Raja from Mechanical Department. ஓகே, கேளு. எனக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ ஜாக்கி ஆகணும்னு தான் ஆசை. பட் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னதுனால இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் வந்து விரும்பிட்டேன். இப்போ இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா இல்லை வீடியோ ஜாக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? ஓகே ஃபைன். நல்ல ஒரு கேள்வி. அவருக்கு வந்து டெலிவிஷனில் ஒரு தொகுப்பாளர் ஆகணும், அதான் அவரோட கரியர் ஆம்பிஷன். வீட்டில் பிடிச்சி தள்ளி விட்டதால இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், அது வந்து என்றைக்குமே ஃபுல் டைம் கிடையாது. இப்போ என்னோட கரியர் எடுத்துங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி, அப்புறம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அப்புறம் ஐஏஎம், ஃபைனலாக மீடியாவில். இப்போ எனக்கு ஐ எம் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ஹேவ் தட் ஆஸ் அ ஃபுல் டைம் கரியர். எப்போ
அந்த கிளாரிட்டிலாம் வந்து இதை ஃபுல் டைமாக எடுத்துக்க ஒர்த்துங்கும் போது ஐ டேக்கன் இட் இஸ் ஃபுல் டைம். இன்றைக்கி படிக்கிற காலகட்டத்தில் அது எக்ஸ்ட்ராவாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பேரலாக ரெண்டையும் செய்ய முடியும். அதுக்காக நீங்கள் இன்ஜினியரிங்கை மனசு இல்லாமல் படிக்கக்கூடாது. இதை எடுத்துட்டீங்க, இந்த எடுத்துக்கிட்ட இன்ஜினியரிங்கை யூ டூ இட் சின்சியர்லி, பிகாஸ் இதுதான் ஃபுல் டைம் கரியர். வீடியோ ஜாக்கிங்கிறது நான் நைட்டில் பர்மிஷன் போட்டு 1 hour போய் பண்ணிட்டு வரக்கூடிய விஷயம், காலையில் பர்மிஷன் போட்டு பண்ணிட விஷயம், லீவில் பண்ணக்கூடிய விஷயம். அது வந்து எனக்கு ஃபுல் டைமாக தொடக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களோட பேஷன் அதுங்கிறதால எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்? காலேஜ் கல்ச்சரல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு 2 ப்ரோக்ராம் ஸ்டேஜில் ஏறி பண்ணுங்கள். தைரியமாக பேசுவாங்க, தைரியமாக தொகுத்து வழங்க ஒரு நிகழ்ச்சியை. இங்கேருந்து மீடியாவுக்கு போகலாம். ப்ளஸ் எனக்கு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் என்ஜினியரிங் டேஸில் இது ரொம்ப ஆக்டிவாக அந்த கல்ச்சுரல்ஸில் ஈடுபட்டிருந்தேன். இந்த கல்ச்சுரல்ஸ் ஈடுபட்டிருக்கும்போது அதில் ஒரு கேம் ஷோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு திரு கலாநிதிமாவர்கள்ட்ட காமிக்கும்போது அப்படியே டவுன் த லைன் பின்னால் போனீங்கன்னா 20 years 1993 April 9th அன்றைக்கி தான் சன் நெட்வொர்க் லான்ச் ஆச்சு. என்னோட ஃபேஸோட என்னோட ப்ரோக்ராமோட தான் சன் நெட்வொர்க் வந்து லான்ச் ஆச்சு. பட் என்ன அப்படின்னாக்க அது வரைக்கும் என்னோட ஐஏஎம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. என்னோட ஃபுல் டைம் இண்டஸ்ட்ரி வந்து அட்வர்டைசிங் மீடியா. ஸோ அதை நான் காம்ப்ரமைஸே பண்ணலை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓகே இதிலேருந்து இது ஃபுல் டைமாக எடுத்துக்கிறதுக்கான ஒர்த்துன்னு டிசைட் பண்ணும்போது அதை பண்ணேன். அதனால் எப்போ வேணாலும் அது டிவியேட் ஆகும். பட் பேஸ் வேணும், என்றைக்குமே பேஸ் வேணும். இன்றைக்கி நான் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நான் போனால் மதிக்கிறான். ஏன் மதிக்கிறான்னாக்க அங்கே 8th standard ஃபெயிலும் உள்ளே இருக்கான். இங்கே நான் போய் ஐஏஎம்மோட ஒரு கார்டு கொடுக்கும்போது அந்த கேலிபர் தனி, அந்த மரியாதை தனி. ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கு பேஸ். ஸோ இது முழு மனசோட உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வால்மெண்ட்டோட என்ஜினியரிங்கை படிங்க. வீடியோ ஜாக்கி போகிற போக்கில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யூ கேன் டூ இட். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ. மகளிர் அணியிலிருந்து குறைஞ்சது ஒரு கேள்வி. சூப்பர். I'm Parkavi from ECB section. ஓகே, இப்போ பி செக்ஷன் மட்டும் கை தட்டுவீங்களா? ஓகே ஃபைன். சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கொஷின் கேட்கல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மைக் பக்கத்தில் வச்சுனா சொல்லுங்கள். சின்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு சின்ன குழந்தை இருக்கு இல்லையா, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபேண்ட், ஐ மீன் ரொம்ப சின்ன குழந்தை, நம்ம பிறக்கிறதே ஒரு சக்ஸஸ் தான். அதாவது நம்ம பர்த்டே ஒரு சக்ஸஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக தான் இருக்கும். ஸோ இனிமேலும் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் தான். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து திடீர்னு ஃபெயில் ஆனோம்னா நம்மளுக்கு கம்மியாக தெரியுதோ அதே மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்றது தான் நம்மளோட இன்டென்ஷனாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கிளாஸ்க்கு ரொம்ப நடுங்குது சார். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்தபோது நான் எங்கள் ஃபிசிக்ஸ் மேம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதாவது யார் வேணால் ஏதாவது செமினார் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 2 weeks 3 weeks இங்க காலேஜ்ல. ஸோ வந்து நான் இனிஷியேட்டிவ் ஓகே நான் ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ரொம்ப நிறைய ஸ்லைட்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் தேவைப்பட்டது. நான் கேட்டேன், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட இது பண்ணுங்க, ஐ மீன் புரிய வைக்கிறதுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து யார்கிட்ட அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் பார்த்தேன்னா யோகலட்சுமி, ஐ மீன் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஓகே, இவ மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தா. யாருமே லைக் என்ன, நான் கேட்டேன், எல்லார்கிட்டையும் கேட்டேன், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் தனியாக பண்ண முடியாது. பட் யாருமே பண்ணல. ஸோ எல்லாருக்கும் இங்கே கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகலை, என்ன டேலண்ட் லேக் ஆகலை, கான்ஃபிடன்ஸ் தான் லேக் ஆகுது. ப்ளீஸ் அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். அவங்க கம்யூனிகேட் பண்ண வந்தது என்னன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாதால ஹெல்ப் பண்ணல. இந்த உடனே உங்களுக்கு ஒரு 32 எதிரி புறப்படுறாங்க வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு அடிச்சடி சொல்லிட்டீங்களா? யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு அவங்க மீன் பண்ணுறது என்னன்னா கான்ஃபிடன்ஸ் லெவல் இல்லை. ஓகே ஃபைன், சொல்லுங்கள். அவ்வளோதான் சார், இதான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் தான். இனிமேல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம வந்ததே பெரிய இதுதான். குட் குட், ஓகே ஃபைன். நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்ககிட்ட கேள்வி எதுவும் இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயத்தை ஷி வாண்ட்ஸ் டு கன்வே டு ஹர் ஃபெல்லோ கிளாஸ்மேட்ஸ். அதை போல்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எந்திரிச்சு சொன்னது நல்ல விஷயம். ஓகே ஃபைன், குட் குட், ஐ அப்ரிஷியேட் தட். வேற இந்த அங்கே பின்னால் நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் தான் டிஃபிகல்ட். இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் பசிக்குது முடிக்க போகிறோன்னு இப்போ நாங்கள் உட்கார வைக்க போகிறோம், அதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. பார்த்துட்டே இருங்க.
Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். I'm Nirupama from மைக் பக்கத்தில் வச்சோங்க. I'm Nirupama from Mechanical Department. யாராவது அட்வைஸ் பண்ணாலும் இல்லை கிளாஸ் எடுக்கும்போது கவனிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், எப்போ இவங்க முடிப்பாங்கன்னு இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கு 2 hours கிட்டத்தட்ட 2 hours எடுத்திருக்கீங்க. நாங்கள் வந்து இந்த சைடு அந்த சைடு திரும்பாமல் கூட உங்களே கவனிச்சோம். அது எப்படி உங்களால் பேச முடியுது? ஓகே ஃபைன். நல்ல நல்ல கொஸ்டின். என்ன அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது அட்வைஸ் டோன்ல எதுவுமே சொல்லலை. உங்க ஸ்டேஜில் இருந்து வந்த ஒரு சகோதரன் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன், இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஒரு அனுபவ பகிர்வு. நம்ம நம்ம அண்ணன் ஒருத்தர் ஏதோ சொல்கிறார், அந்த ஃபீல் த்ரோட்டு. ரெண்டாவது வந்து ப்ராக்டிக்கல். எப்போவுமே எனக்கு வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு ஸ்பீச்சோ அல்லது வந்து எனக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயங்களை பேசுறதுலையோ உடன்பாடு கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் போகும்போது அந்த ஆடியன்ஸுக்கு தேவையான விஷயத்தை பேசணும். வழக்கமாக நம்ம ஒரு 6 ஜோக்கை ரெடி பண்ணிவிட்டு 8 குட்டி கதையை ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக கோத்து விட்டு எங்கே போனாலும் அதையே அவுத்து விடுறதுங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும். யாருக்கு என்ன ரிலவெண்ட்டுங்கிறது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா நான் ஸ்கூல் 10th பேசுவேன், +2 பேசுவேன், இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் பேசுவேன், ஃபைனல் இயர் பேசுவேன், MBAக்கு பேசுவேன், எல்லாமே பேசுவேன். இதெல்லாம் தாண்டியாச்சு. ஒரு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணா நகர்லேருந்து ஒரு ஸ்கூல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை விடாமல் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. 6 வருஷம் நானும் மறுத்துக்கிட்டே இருந்தேன். என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா? யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க, அவங்களுக்கு கான்வெகேஷன். நீங்கள் தான் வந்து கான்வெகேஷன் டிகிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அது ஃபோனில் பேசும்போதே காமெடியாக இருந்தது. அதனால் நான் தவிர்த்துக்கிட்டே வந்தேன். பட் அவங்களும் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அந்த டே வந்தோடனே என்னை கேட்டுட்டு நான் ஒத்துக்கலைன்னா தான் வேறு யார்ட்டு போவாங்க. அப்போ 7th இயர் எனக்கே ஒரு க்யூரியாசிட்டி, சரி இந்த ஆடியன்ஸும் பார்த்துருவோமே, இது என்ன தான் ஒத்துக்கிட்டு போயிட்டேன். போனால் அங்கே வந்து ஒரு 60 பிள்ளைங்க, எல்லாத்துக்கும் இந்த கவுன், பட்டம் வாங்குற கவுன் இருக்குல்ல, அது கவுன் சைஸில் தான் ஏற்கனவே இருக்கு வேற. அதுக்கு எல்லாத்துக்கும் கவுன் மாட்டி விட்டு எனக்கு ஒரு கவுனை மாட்டி விட்டு பட்டம் கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு நானும் ஒரு 60 பேருக்கு பட்டம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பேசுங்க அப்படின்னாங்க. பேசுங்க வா இவங்க கிட்டையா? இப்போ தான் அது யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது. இப்போ என்னத்தை பேசுறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த ஒவ்வொரு பொண்ணு பையனோட அப்பா அம்மா அங்கே வந்திருந்தாங்க. ஸோ இதுக்கு பேச ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்போது எனக்கு அப்போ ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனை தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த யூகேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பட்டம் கொடுக்குற வசதியெல்லாம் அந்த காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வயலில் இருக்கிற எங்கள் அப்பாவும் அம்மாவும் 3ஆம் வகுப்பு மட்டும் படித்தவங்க அப்போவே பட்டம் வாங்கி இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புரட்சிகரமான சிந்தனை தோணுச்சு. அது அந்த பிள்ளைங்க சொல்லி அந்த பேரண்ட்ஸுக்கு நிறையா சொல்ல வேண்டியது, என்ன எதிர்பார்க்கணும், என்ன கொண்டு வரணுங்கிறது பேசணும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீஃபிக்ஸடாக எதையும் வச்சுக்க மாட்டேன். இந்த ஆடியன்ஸ் நமக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க. இன்னொன்று விஷயம் எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆல்வேஸ் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும். எனக்கு எதிரில் உட்கார்ந்திருக்கவர்களுக்கு பல சமயங்களில் எனக்கு தெரிந்ததை விட சற்று அதிகமாக கூட தெரிந்திருக்கலாம். இந்த அசம்ஷனை மதுரையில் இதே மாதிரி தினமலர் ஜெயித்து காட்டும் வழிகாட்டி எல்லாம் முடிச்சிட்டு இன்டராக்ஷன் ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் கேட்டுட்டு இருக்காங்க. நானும் ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் உள்ளா சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் பற்றி அந்த பையன் ஒருத்தன் எந்திரிச்சு கேட்குறான், எனக்கு தெரியல. இப்போ நேர்மையாக அந்த ஸ்டேஜில் ஒத்துக்கிட்டேன், எனக்கு இந்த கோர்ஸை பற்றி தெரியல, நான் போய் இதை ரிசர்ச் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பையன் அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக சொன்னான். அப்போ அவன் என்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கல, எனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பட் இதில் வெக்கப்பட ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு நான் ஒரு புது தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அவேர்னஸ் எப்பவுமே இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற நெட் புரட்சியில் பல சமயங்களில் எனக்கு தெரியாத பல தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆடியன்ஸ் எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ப்ராக்டிக்கலாக இருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு. மூணாவது, எனக்கு இயல்பாகவே இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அது என்னால் நீங்கள் ரொம்ப ஒரு சாவு வீட்டில் கூட கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ரொம்ப நேரம் அடைக்கிட்டு இருப்பேன்னா கூட சிரிப்பு வந்துடும், டக்குன்னு வெளியே ஓடியாந்து சிரிச்சுட்டு திரும்ப உள்ளே போவேன். அது இயல்பில் என்னால் முடியாது. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும்.
அது இருக்கும்போது போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது ஒன்று தான். இந்த பாடத்தை இந்த மாதிரி நடத்த முடியாது, அதான் பிரச்சனை, வேற ஒன்றுமே கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். Your name Harish, ECAA section. ஹரிஷ், ECAA section. ECA செக்ஷன். ஓகே. சார் எனக்கு பிஜி கோர்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. இப்போ இந்த செக்ஷன் வாரியாலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா? வந்து முதல்ல பிரான்ச் வாரியாக இருந்தது. இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை எழுப்பிட்டிங்கன்னா எதுவுமே என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டால் 8th A அப்படிங்க வந்து. ஓகே சொல்லுங்கள். எனக்கு பிஜி கோர்ஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கு சார். பிஜி கோர்சஸ் பண்ணணும். ஓகே. நான் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கேட்டால் அது நல்லா இல்லை வேணான்றாங்க. பிகாஸ் எங்கள் அண்ணனே பண்ணியிருக்காங்க பிஜி கோர்ஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ போனாங்க ஓவர் கிராஜுவேட்டட் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க யூஜி கோர்ஸ் வச்சு தான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஜி கோர்ஸ் பண்ணால் நல்லதா எப்படி? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, இன்னைக்கு இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் யூ. இப்போ தான் நம்ம ப்ளஸ் டூலேருந்து முடிச்சாந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கும். இப்போவே பிஜியை பற்றி பேசுகிறங்கிறது டூ ஏர்லி. கிட்டத்தட்ட உங்களோட ப்ரீ ஃபைனல் அல்லது ஃபைனல் வரும்போது அதுக்கான கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். நீங்களாம் ப்ரீ ஃபைனல் வர நேரத்தில் காம்படிஷன் இன்னும் அதிகமாகுது. இதே இன்ஜினியரிங்கை படித்தவங்க லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இன்னும் சில லட்சம் நின்றுட்டு இருக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன, இதோட அடுத்த லெவலுக்கு எக்யூப் பண்ணிக்கணும். 2 ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் இதிலே நீங்கள் வந்து எம்இ படிக்கலாம், இன்னொரு ஆப்ஷன் எம்பிஏ படிக்கலாம். ஸோ அந்த கிளாரிட்டி எப்போ வரும்னா கிட்டத்தட்ட டுவர்ட்ஸ் ஃபைனல் இயர் வரும். அன்னைக்கு டிசைட் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் ஐ டோன்ட் பை தட் தியரி. பிஜி வந்து ஓவர் குவாலிஃபைடு வேலை கொடுக்க மாட்டாங்கிறது ஐ டோன்ட் பை தட் தியரி. அது சரியாக பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. I am Sairam from Mechatronics, sir. ஓகே. மெக்கட்ரானிக்ஸ் ஏஆ பிஆ? சார் இப்போ மீடியா தான் எல்லா டிஸ்ட்ரக்ஷனும் காரணம்னு சொல்கிறீங்க. மீடியா தான் எல்லா டிஸ்ட்ரக்ஷனும் காரணம். குறிப்பாக சினிமா. ஓகே. இப்போ மீடியாவில் எதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க சார்? புரியல. ஏன் மீடியா அவங்கள மாற்றிக்க மாட்டுறாங்க? அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் ஏன் இருக்க மாட்டேங்குது? இல்லை, வேற ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ பிஸ்னஸ் ஆக்சுவலாக. யார் இன்னைக்கு இருக்கிற சூழலில் யார் தியேட்டருக்கு வராங்கன்னு ஒரு ப்ரொபோஷன் எடுக்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸுங்கிற ஒரு ப்ரொபோஷன் தெரியுது சர்வேயில். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு உள்ளே கூப்பிட்டு நல்லது சொன்னால் வருவீங்களா? வரமாட்டோம். அப்போ எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த வயசை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னு பார்த்தா, ஏன் இப்போ சிலது சக்ஸஸ் ஆகுது, ஃபார்முலா பாருங்க, ஏன் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லுவோம், தனுஷ்ன்ற கேரக்டர் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு யோசிச்சு பாருங்க. சொசைட்டியில் அதே லுக்கோட அதே விளங்காமல் ஒரு பல லட்சம் பேர் இருக்கான் வந்து. ஸோ அப்போ என்ன வந்து நான் அவனோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், அதான் மேட்ரு. தீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விளங்காத தீமாவே இருக்கும். எதுவுமே வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது, அடுத்த லெவலில் உங்களை தூக்கிட்டு போகிறது, அது மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த மாஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது. இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். ஏன் வேலை இல்லாமல் இருக்கான்னா ஒழுங்காக படிக்கிறதால வேலை இல்லாமல் இருக்கான், ஒழுங்காக எக்யூப் பண்ணுறதால வேலை இல்லாமல் இருக்கான். அதை நம்ம எங்கேயுமே சொல்கிறது இல்லை. இந்த சமுதாயங்களெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் 1 லட்சம் பேர் சேர்ந்து கை தட்டுவோம். அந்த ஏன்னு சொல்கிறதுக்கு படம் கம்மியாக தான் ஓடுது. அதே படம் சேரன் எடுத்தார், தவமாய் தவம் இருந்துன்னு. எத்தனை பேர் பார்த்தீங்க? தவமாய் தவம் இருந்து எத்தனை பேர் பார்த்தீங்க? எக்ஸலண்ட். இல்லை, உங்கள் ப்ரொபோஷன் இவ்வளோ பேர் பார்த்துருக்கிறது நல்ல விஷயம். பட் தட் இஸ் நாட் எ கமர்ஷியல் ஹிட். அது கமர்ஷியலாக ஓடலை. நல்ல படம், டிவியில் வேணால் பார்த்துருப்போம். அப்போ இது எக்ஸ்ப்ளாய்டேஷன், போதை. எது எனக்கு பிடிக்கும், எதை சொன்னால் சரியாக இருக்கும், அந்த அந்த ப்ரொபோஷன் வந்து தப்பானது. தொடர்ந்து எல்லாமே அப்படி தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் வாரணமாயிரத்துலேருந்து எடுங்க. ஒரு ஃபெயிலான ஒருத்தருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து நீ இப்போ எப்படியாவது அமெரிக்காவில் போய் லவ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அப்பா அனுப்புவார். எல்லாம் யோசிச்சு பாரு. இது எனக்கு போதையாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் வாழ்க்கைக்கு அதை நான் ரிலேட் பண்ணிக்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே லாங் டேர்மில் தாங்காது, இதெல்லாம் ஷார்ட் டேர்ம். நீங்கள் ஒரு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள், இதெல்லாம் குப்பைன்னு நீங்கள் என்னைக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஜேர்னர் மாறிடும், அன்னைக்கு கரெக்ட் ட்ரெண்டில் வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் படித்தவங்களும் அதிகமாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சரியானது. ஆஹா, இது சரியா இல்லையே. Sir, I'm Karthikeyan from Mechatronics.
சொல்லுங்க. உங்களோட லைஃப்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா சார்? சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது பட் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். எல்லா பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே அது நம்மளோட மெயினை டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அது நேம்லேயே இருக்கு பாருங்க, இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர். அப்போ கரிக்குலர் என்ன? படிப்பு. நான் வந்து ஒரு பாட்டு பாடி எந்த காலேஜ் போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். ஐ எம் கான்ஃபிடென்ட். இது வரைக்கும் 20 ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். பட் அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாம், அமைதியாக அந்த பாட்டை ஓரம் கட்டி வச்சுட்டு எக்ஸாமை கான்சென்ட்ரேட் பண்ணி, ஏன்னா இந்த இன்னொரு 11th ப்ரைஸ் இன்னொரு இடத்துல வாங்க முடியும். அந்த கிளாரிட்டி எப்பவும் டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், அடுத்து வந்து எழுதுறது. நான் வந்து 84, 85ல ஆனந்தவடனோட மாணவன் இருப்பார், அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு வாங்கினேன். இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு வளர்த்துட்ட குவாலிட்டிஸ். ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் எனக்கு அது ஃபுல் டைம் கேரியராக மாறிடுச்சு. பட் எல்லாருக்கும் அது மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு கிளாரிட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னுடைய பேஸை நான் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணல. என்ஜினியரிங் தான் என்னோட பேஸ், MBA தான் என்னோட பேஸ். இதை டாமினேட் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தேன். ஸோ அந்த கிளாரிட்டி இருந்தால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எப்போ வேணாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேயா? பிடிச்சிக்கலாமா? நான் சொன்னது நடக்குதா இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஆளை எழுப்புறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், இப்போ உட்கார வைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறேன். ஓகேம்மா, உன்னோட முடிச்சுக்கலாம். பெட்டர் நீங்க இங்க வந்துருங்க. யூ கேன் கம் ஹியர். மைக் அவ்வளவு தூரம் வரதுக்குள்ள நீங்க வந்துடலாம். குட் ஆஃப்டர்நூன் சார். நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. ஐ எம் மஹிபா ஜப்ரோஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் MBA. ஃபர்ஸ்ட் இயர் MBA. ஓ கிரேட். ஓகே. நான் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இங்கே MBA ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் வெரி டஃப் டு மீ ஹவு டு கோப் அப் வித் மை கேரியர். ஓகே ஃபைன். சி MBAன்ற கோர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி ஒன். இன்ஃபேக்ட் நான் என்னோட ஐஎம்ல வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சோஷியாலஜிலேருந்து எல்லாமே படிச்சிருக்கேன். ஸோ MBAவோட பர்பஸே வந்து இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி. எந்த டிசிப்ளினரிக்கும் டைரெக்டாக ரிலேட்டட் கிடையாது. அதே கிளாஸில் BCom இருப்பாங்க, அதே கிளாஸில் BBA இருப்பாங்க, BSc சைக்காலஜி இருப்பாங்க, BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருப்பாங்க, எல்லாருமே. ஸோ இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜுங்கிறது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கஷ்டமாக தெரியும், அந்த பக்கம் இருக்கிற BComக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கஷ்டமாக தெரியும். கிட்டத்தட்ட கிளாஸில் இருக்கிற எல்லா ப்ரொபோர்ஷனுக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக தெரியும். அப்போ எல்லாருக்கும் சேர்த்தோம்னா எல்லாமே கஷ்டமாக தெரியும், அது வேற விஷயம். பட் அந்த பேலன்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க யூ ஹேவ் டு புட் இன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஒன்லி ஃபார் தட் சப்ஜெக்ட். அதுதான், வேற எதுவுமே இல்லை. பட் அது பயப்படுற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. யூ நீட் டு கான்சன்ட்ரேட் தட் எக்ஸ்ட்ரா கோச்சிங் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி வே டு. வில் கன்க்ளூட். எந்திரிச்சிட்டே இருக்காங்க. சார், என் பேர் அஸ்வின், EEE. அஸ்வின். உங்கள் குவாலிஃபிகேஷனில் IIMன்னு நீங்கள் அந்த கோர்ஸ் எப்படி என்னன்னு கேட்கலாங்க. ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ இல்லை, இதில் ஒன்றும் சலசலப்புக்கு அவசியமே இல்லை. நம்மள 80% பேருக்கு தெரியாது, மையமாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அவர் கேட்டார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, என்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட டாப் மோஸ்ட் வந்து IIT, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கண்ட்ரியில் ஒரு செலக்டட் பிளேசஸில் மட்டும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட் சென்னையில் அடையாறில் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு MBA படிக்கிறதுக்கு கண்ட்ரியோட டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட் வந்து IIM, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நான் படிக்கும்போது அகமதாபாத், பெங்களூர், கல்கட்டான்னு 3 இடத்துல இருந்து நான் கல்கட்டாவில் படித்தேன். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 13 பிளேசஸில் கண்ட்ரியில் இருக்குது, இன்க்ளூடிங் ட்ரிச்சி. இதுதான் கண்ட்ரியோட டாப் மோஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டடிங் MBA. இதுக்கு CAT அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் ஆல் இண்டியா லெவலில். லேக்ஸ் கணக்கில் எழுதுவாங்க. அந்த லேக்ஸ் கணக்கில் இருந்து ஒரு 10,000 பேரை இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணி அதில் ஒரு 1000 பேரை
ஃபைனலாக கேம்பஸில் செலக்ட் ஆவீங்க. இதான் அந்த எய்ம். அங்கே வந்து ஐஏஎம்ங்கிற இன்ஸ்டியூட்டோட நேம், படித்த குவாலிஃபிகேஷன் MBA. ஓகேயா? நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் பெஞ்சா இல்லை லாஸ்ட் பெஞ்சா சார்? சரி, அது இட் வேரிஸ் அகெயின். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் வேரி. நான் வந்து ஸ்கூலிங் வரைக்கும் வில்லேஜில் படிச்சுட்டு வந்தேன். என்னோட சொந்த மாவட்டம் வந்து பெரம்பலூர் மாவட்டம். அங்கே ஒரு மேலப்புலின்ற வில்லேஜ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்தது. ஸ்கூல் வரைக்கும் அங்கே படிச்சுட்டு அப்போ வந்து எங்களோட காலகட்டத்தில் ஒரு இந்த பியூசின்னு ஒரு கண்டம் இருந்தது. இப்போ நீங்களாம் வந்து +2 நேராக முடிச்சுட்டு அழகாக காலேஜுக்கு வந்துடுறீங்க. அந்த காலகட்டத்தில் SSLC வரைக்கும் ஸ்கூல், திரும்ப ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு காலேஜில் இருக்கும். அந்த ப்ரீ யூனிவர்சிட்டியில் வாங்குற மார்க்கை வச்சு தான் டிகிரி போக முடியும். அப்போ நான் இங்கே சென்னையில் எங்கள் பிரதர் இருந்தார், அதனால் நியூ காலேஜில் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி சேர்ந்தேன். கனவு என்னன்னா இன்ஜினியரிங் போகணும். அப்போல்லாம் ஒரு ஸ்டேட் முழுக்க ஒரு 15 இன்ஜினியரிங் காலேஜ் கூட கிடையாது. எங்கே தகர்ந்துச்சுன்னா அது வரைக்கும் தமிழ் மீடியம். ஃபஸ்ட் டைம் பியூசியில் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஒரு 6 மாதம் என்னமோ நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் தெரியல. திடீர்னு கந்தகமிலம் சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறுது ஒன்று. ஸோ ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்போ ஒரு பயந்த சூழல் மெட்ராஸ்க்கு புதுசாக வந்தது, ஒரு மாதிரி மிக்சட் பிஹேவியர். அதுக்கடுத்து AMJயில் BSc கெமிஸ்ட்ரி சேர்ந்தேன். ஒன்றும் பெருசாக ரிசர்ச் பண்ணி கெமிஸ்ட்ரிக்கு எதிர்காலம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அதுக்கு முன்னால் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தார், வேறு ஒன்று. நம்ம வீட்டில் அப்படி தான் அந்த காலத்தில் டிசைட் பண்ணுவோம். அதனால் கெமிஸ்ட்ரி. அப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஒரு மாதிரி சால்வ் ஆச்சு. அப்போ அந்த BSc காலகட்டம் ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி. அது கொஞ்சம் நல்லா படித்தாதான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சேலர். அப்போல்லாம் கொஞ்சம் நல்ல பெஞ்சு, நல்லா படிக்கிறது, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அதுக்கடுத்து MIT வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஹாஸ்டலர். எல்லா சேட்டைகளும் ஓரளவுக்கு அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட் பெஞ்சர் கிடையாது. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ்ட் பெஞ்சும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு சேட்டை பண்ணால் கண்டுபிடிக்க முடியாத பெஞ்சு, ஒரு ரேஞ்சு, மிட் ரேஞ்ச் இருக்கும் பாருங்கள். அந்த ரேஞ்சில் வந்து பட் ஒரே ஒரு கிளாரிட்டி என்னன்னாக்கா, அந்த மிக்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அகாடமிக் இவ்வளோ ப்ரொபோர்ஷன், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இவ்வளோ ப்ரொபோர்ஷன். அந்த ப்ரொபோர்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி இருந்தோம். ஐஎம்மில் போனோன்னே அந்த கான்செப்டே இல்லை. ஃபஸ்ட் பெஞ்ச் லான்ச் பெஞ்சுங்கிற கான்செப்ட்டுக்கே அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எப்படி இருந்தாலும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இல்லை எப்படி இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, அந்த ரெண்டில் ஒன்று. ஸோ அதனால் ரொம்ப படிப்பு கிடையாது, 24 மணி நேரமும் புக்கு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட்ல படித்து ஓரளவுக்கு தேறிடுற அந்த வகைரா, ஓரளவுக்கு அப்சர்வேஷன், கொஞ்சம் ஓரளவுக்கு படித்தாலும் அந்த 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 ப்ரொபோர்ஷன். தேங்க்ஸ். நிஜமாவே இவரோட முடிச்சுக்கிறோம், சரியா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். நான் ராம், ஈஸி டிபார்ட்மெண்ட், தஞ்சாவூர்லேருந்து வரேன் சார். எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான் சார். அதை நான் சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து மேக்ஸில் புலி, ஆனால் இன்ஜினியரிங் வந்து ஃபர்ஸ்ட் செம்மில் ஃபெயில் ஆகிறாங்கன்னு சொன்னீங்கல்ல சார். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய காரணம் சொன்னீங்க சார். அதாவது மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க, ப்ளஸ் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்ல. ஓகே சார், நாங்கள் தான் சார் சொன்னோம். ஒரே காரணம் தான் சொன்னேன். ஓகே சார். ஆனால் அதாவது புரிஞ்சு படிக்கிறவங்களும் வந்து ஃபெயில் ஆகுறாங்களே சார், எப்படி சார் அது? தப்பா புரிஞ்சு படிக்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இல்லை சார், அதுக்கு முக்கிய காரணம் வந்து புரிஞ்சு படிக்கிறதுல 2 வகை இருக்கு. ரைட்டா புரிஞ்சு படிக்கிறது, தப்பா புரிஞ்சு வரைக்கும் படிக்கிறது. ஆனால் அது திமிருத்தனமும் இருக்குல்ல சார். அது திமிருத்தனம். மேத்ஸ்க்கு மட்டும் தனியாக திமிரு வராது, கெமிஸ்ட்ரி இல்லை சார், ஃபிசிக்ஸ்க்கு வேற. எனக்கு நடந்திருக்கு சார் அது 12th. 12th அதாவது பப்ளிக் எக்ஸாம் முன்ன வர 195+ சார் நான் மேக்ஸில். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு சார். 3 நாள் லீவ் விட்டாங்க சார். ஆனால் மற்ற எந்த எக்ஸாம் சாதா எக்ஸாமில் 1 டே மேக்ஸிமம் 1 டே லீவ் விடுவாங்க சார், இல்லாட்டி மறுநாளே வச்சுருவாங்க சார். இந்த 3 நாள் லீவ் விட்டோன்னே மொதல் அரை நாள் பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் 3 நாளும் படிக்கவே இல்லை சார். ஃபுல்லாக பசங்களும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு குழந்தை அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ அதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே சார்? ஓகே, அவரே பசங்களோட சேர்ந்து விளையாடிட்டு மட்டும்தானே சொன்னார். எதுக்கு இதுக்கு போய் எவ்வளோ சிரிக்கிறீங்க வந்து? ஓகே ஃபைன், யூ ஆர் ரைட், பர்ஃபெக்ட்லி ரைட். உட்காருங்க. தேங்க்யூ சார். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட். இது இங்கேயும் நடக்கும். இங்கே செமஸ்டருக்கும் ஏதாவது ஒரு பேப்பருக்கு ஒரு நாள் லீவு வரும். அது கடைசி வரைக்கும் அதான் லீவ் இருக்கே, அது பார்த்துக்கலான்னு கடைசியில் அது காலியாகும். ஆர் ஸ்கூல் டைம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேப்பர்ஸ் வந்து
இந்த கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுருவோம். இந்த ஈஸி நாங்களாம் அப்படி லெஃப்ட் கையில் போகிற போக்கில் தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே பிரட்டி பார்க்காம அதில் காலியாகிறது உண்டு. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அது ஆபத்தானது. எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் டேஞ்சர் தான். நீங்கள் இது வந்து கொஞ்சம் டீச்சர்ஸ் எப்பவுமே தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு தட்டிக்கிட்டே இருக்க வரைக்கும் சரியாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூலில் நான் எஸ்எஸ்எல்சி சொன்ன பாருங்க, அப்போ என்னோட மேத்ஸ் டீச்சர் தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி. எதனால் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன் எல்லாத்துலேயுமே வந்து 199.5, 199.75 இதாகவே போட்டுட்டு இருப்பார். அப்போ ஏன் நமக்கு ஒரு 200 அவுட் ஆஃப் 200 போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிரியாகவே நினச்சிட்டு இருந்து ஃபைனலாக ஸ்கூல் ஃபைனல்ஸ் வரும்போது ஸ்கூலில் ஒன்லி சென்டம் நான் மட்டும்தான் வாங்கினேன். அண்டு அப்போ அவர்கிட்ட திரும்ப பார்க்க கூட பிடிக்கல. அவரை தான் மிகப்பெரிய எதிரியாக நினச்சிட்டு பண்ணிக்கல இப்போ பார்த்தீங்களா நாங்கள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு கெத்தோடு அவர்கிட்ட ஸ்கூல் போனேன். அவர் பக்கத்தில் கூப்பிட்டு வரைச்சு அவரோட மெச்சூரிட்டி லெவல், நம்மளோட அந்த வயசுக்கு இருக்கிற துடுக்குத்தனத்துக்கும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவம், நம்மள மாதிரி எத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அந்த அனுபவத்துக்கும் அதான் சொன்னார். பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அமைதியாக சொன்னார், ஒன்றுமே இல்லை, அந்த ஏன் 199.5 199.75னா உன்னோட அத்தனை பேப்பரையும் எடுத்துப்பார், ஒரு கமா போடலைங்கிறதுக்கு அரை காமாறு கட் பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல பென்சில் எரேசர் நீ அழிக்கலைங்கிறதுக்கு ஒரு காமாறு கட் பண்ணியிருப்பேன், இந்த என்னென்னலாம் பாசிபிள் மிஸ்டேக்ஸ் 32 பாசிபிள் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருந்து எலிமினேட் பண்ணதால தான் நீ இப்போ இந்த 200 அவுட் ஆஃப் 200 வாங்க முடிஞ்சது, வேறு ஒன்றுமே ரீசன் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுதான் அப்போ அந்த டைமில் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதை நம்ம அவங்க மேலே ஒரு கோபமாகவும் நம்மளை பேக் பண்ண வந்த ஒரே ஆளாகவும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் ஃபைனல் மெசேஜ் நீங்கள் சொன்னதுலேருந்து என்னென்னா யூஆர் ரைட். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சம்டைம்ஸ் இந்த நிறைய லீவ் விடுற சப்ஜெக்ட்டு கொஞ்சம் காலி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. அதை ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கலாம். ஓகே, ஐ திங்க் வித் தட் வில் கன்க்ளூட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹெசிடேஷன் வியாதி தான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்விக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம், இப்போ எல்லாமே ஈஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவ்வளோ தானே மேட்டர், இதெல்லாம் பேசலாம் போல இருக்குது, இதெல்லாம் கேட்கலாம் போல இருக்குது, இது கேட்டாலும் அவர் சொல்கிறார். அப்போ அந்த ஈஸ் வர்றதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தது. இது இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ இன்னும் உங்களோட சீரீஸில் இன்னும் 29 லெக்சர்ஸ் இருக்குது, 29 எக்ஸ்பர்ட்ஸ் வர போகிறாங்க. டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நிறையா ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துங்க, தயவுசெய்து நல்ல விஷயங்களை எடுத்துங்க. எல்லாமே அப்படியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டெஃபினட்டாக யூ கேன் கம் அப். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த 4 இயர்ஸ், இப்போ 29 லெக்சர்ஸை பற்றி கவலையா, இன்னும் 29 இருக்கா அப்படின்லாம், அது ரொம்ப ஐ அப்ரிஷியேட் திஸ் பிகாஸ் எல்லாரும் அதை செய்யறதில்ல. இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 30 எக்ஸ்பர்ட்டை பிடிச்சி அவங்க டைம் ஒதுக்கி இங்கே கொண்டு வரதுங்கிறது ஈஸி கிடையாது. எல்லா காலேஜும் அதை செய்கிறதும் கிடையாது. டெஃபினட்டாக அது உங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய வரப்பிரசாதம். அதனால் தயவுசெய்து அதை பயன்படுத்திங்க. ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நம்ம எல்லாருமே நல்ல பேக்ரவுண்ட்லேருந்து நல்ல மார்க்ஸோட நல்ல நோக்கத்துக்காக வந்திருக்கோம். டெஃபினட்டாக யூ வில் சக்சீட் இன் யுவர் மிஷன். அண்ட் மேபி இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த EL30 ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு அமைப்பேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். Thank you, sir. Thank you, sir, for giving your prize time. Your valuable lecture on career-oriented learning illuminated our minds, and we assure you that we'll use your thought-provoking message in best measures possible. I now invite Mr. Ajit from First Year Mechanical to acknowledge efforts of one all who made this lecture session fruitful. Thanks are the highest form of thought, and gratitude is the happiness if doubled when the work is properly acknowledged.
respected principal, although in his absence, distinguished deans, beloved heads of various departments, I wholeheartedly thank you for gracing this session. I, on behalf of all the students, sincerely thank our guest speaker, Mr. Ramesh Prabha, for providing valuable information, sharing his ideas, thoughts, findings, and opinions. Thank you, sir. I thank our college management for its sincere effort in helping us to enhance our technical skills and increase our technical knowledge by organizing a series of engineering lecture sessions. I earnestly thank Dean, Placement and Training, HOD, SNH, and members of faculty for organizing today's lecture session with grand success. Thanks for the opportunity which is given to me at the end of the session. Thank you. Can I have all your attention, please? Please be seated. Just for 1 minute. Sorry, it is the 6th hour after the lunch. Now we'll learn. EC students, please move. Boys from there, please don't join from that side. Come. Can't you wait for some time? Biomedical can join.
ECA, please join. Yeah, Mechatronics, join now.